அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நேற்று பாட்னியை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு மருத்துவம் மற்றும் பிசியாலஜி பயாலஜியை பத்தி பார்க்கலாம். அந்த துறை நிபுணர் ஜனவரி 13 12ஆம் தேதி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மருத்துவ நோபலர் உயிரியல் அறிஞர் சிட்னி பிரென்னர் ஜனவரி 13. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளரான சிட்னி பிரென்னரின் பிறந்த தினம். தென்னாப்பிரிக்காவின் ஜெர்மிஸ்டன் என்ற சிறிய ஊரில் இவர் 1926ஆம் ஆண்டு பிறக்கிறார். யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர். உயர்நிலை கல்வியை 15 வயதில் முடித்தார். பிறகு மருத்துவம் படிப்பதற்காக விட் வாட்டர்ஸ்டாண்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். முதலில் பிஎஸ்சி உடலியல் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு பெற்றார். அந்த சமயத்தில் வேதியியல், மைக்ரோஸ்கோப், மானுடவியல், பறவையியல் குறித்து கற்கும் வாய்ப்பை பெற்றார். அதன் பிறகு முதுகலை பட்டமும் பெற்றார். செலவை சமாளிக்க பகுதி நேர பரிசோதனை கூட தொழில்நுட்ப பணியாளராக சேர்ந்தார். குரோமோசோம்கள் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு தொடர்பான பரம்பரை குறித்த ஆய்வு கட்டுரை உட்பட ஏராளமான கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். கல்லூரியில் பெற்ற இவர் இந்த அனுபவங்கள் பின்னாளில் இவர் மூலக்கூறு உயிரியலாளராக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட போது பெரிதும் உதவின. பல விஞ்ஞானிகளுடன் இணைந்து செல்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து வந்தார். டிஎன்ஏக்கள் கண்டறியப்பட்டன. மூலக்கூறு உயிரியல் பிறந்தது. 20 வருடங்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் பிரிவில் பணிபுரிந்தார். அப்போது மரபணு குறியீடு, மூலக்கூறு உயிரியல் ஆகிய கள ஆராய்ச்சிகளில் மகத்தான பங்களிப்பு வழங்கினார். 1963 முதலில் கெனோர் ஹப்ரிடிஸ் எலிகன்ஸ் சி எலகன்ஸ்களை அதாவது வட்டப்புழுக்களை ஆராய்ச்சிகளுக்கு மாதிரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்தார். 1974 உயிரின நரம்பியல் வளர்ச்சி குறித்த ஆராய்ச்சிகளுக்கு இவற்றை மாதிரியாக பயன்படுத்திக் கொள்ள தொடங்கினார். எளிதாக உற்பத்தி செய்யக்கூடிய இந்த சி எலகன்ஸ் உயிரினத்தை பயன்படுத்தி இவர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் பல்வேறு மரபணு குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்கு உதவுகின்றன. மிகச் சுலபமான உருவாக்கப்படக்கூடிய உயிரியாக இருப்பதால் பரவலாக பயன்படுத்தப்பட்டு ஏராளமான மரபணு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவி வருகிறது. இதற்காக ராபர்ட் ஹார்விட்ஸ் மற்றும் ஜான் ஷல்ட்ஸ்டன் ஆகியோருடன் இணைந்து